ராதா, பேசாம நீ இந்த நெருப்புலயே குதிச்சு செத்து போயிடு. ஏன்னா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னோட வாழ்க்கை மொத்தமா இப்ப அழிஞ்சு போச்சு. நீ இதுலயே குதிச்சிரு. இந்த ராதா மோகனோட வாழ்க்கையில இருந்து போயிட்டா. தி எண்ட். ஆமா ராதா, குதிச்சிரு. அம்மா போலாமா? போலாம் போலாமா? வாமா தாமினி. இல்ல இல்ல, இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நான் என்னோட குடும்பம், என்னோட மோகனையா, குஷி யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். அவங்கள விட்டு பிரியவும் மாட்டேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல. இந்த பாவிங்க அவங்க வெற்றியை கொண்டாடிட்டு போறாங்க. துளசி அக்காக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா என்ன ஆச்சு? அதோட விளைவு என்ன ஆச்சு? எதுவுமே இல்ல. கடவுளே கிருஷ்ணா, இப்ப எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நீங்க தான் உதவி செய்யணும். எனக்கு ஒரு வழியை காட்டுங்க கடவுளே கிருஷ்ணா. எனக்கு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுனே புரியல. அப்பா நீங்களா? ஆமாமா, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீ வீட்ல இருந்து இந்த சமயம் வெளியே வர்றத பார்த்த. அப்ப இந்த ராதா இந்த நேரத்துல எங்க வெளியே போறா? இவளுக்கு உடம்பு வேற சரியில்லையே. டென்ஷன்ல தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவாளோ? ராதா, அப்பா அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா. நான் என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். தாமினியும் அம்மாவும் சேர்ந்து எல்லா ஆதாரத்தையும் எரிச்சிட்டாங்க. துளசி அக்காக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா, நான் இப்ப எப்படி? இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க பாருமா, அவங்க எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா அதனால இப்ப என்ன? நான் உனக்கு துணையா இருக்கேம்மா. நான் உனக்கு சாட்சியா இருக்கேன். இது என்ன நெருப்பு? எதை எரிக்கிறாங்க ரெண்டு பேரும்? நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நானும் எல்லாத்தையும் கேட்டேன். நானும் அங்கதான் இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சொல்லுவேமா, அவங்க உன்னை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோராதா, இந்த உலகத்துல உண்மை என்னைக்கும் தோத்ததில்ல, தோக்கவும் தோக்காது. இந்த ராதா மோகன என்னைக்கும் பிரிக்க முடியாதும்மா. அப்பா நீங்க சொல்றது உண்மைதானே? எல்லாம் சரியாயிடும்ல? எல்லாமே சரியாயிடும் ராதா. நான் இப்பவே மோகன் கிட்ட போய் பேசுறேன். அவன் கிட்ட காதம்பரி தாமினிய பத்தின எல்லா உண்மையையும் சொல்றேன். அப்பதான் அவங்களோட கேவலமான பிளான்ஸ் எல்லாமே ஃபிளாப் ஆகும். பைத்தியோன்னு பட்டம் கட்டினாங்களே, அதுவும் இல்லாம போயிடும். வேணாப்பா, வேண்டாம். நீங்க மோகன் ஐயா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஏம்மா அப்படி சொல்ற? ஏன்னா மோகன் ஐயா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஏன்னா மோகன் ஐயா கண்ணுல ஏற்கனவே அம்மா நல்லவங்கன்னு, அன்பானவங்கன்னு கட்டு போட்டிருக்கு. அவர் என்னோட வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாரு. உங்க வார்த்தையை எப்படி நம்புவாரு? அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கும் அவருக்கும் சரிப்பட்டு வராதுல. அவர் உங்க பேச்சை என்னைக்கும் கேட்க மாட்டாரு. எப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன பொய்ன்னு ஆக்கிட்டாங்களோ, அப்படி உங்களையும் ஆக்கிடுவாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? நான் இப்ப என்ன பண்றது? இல்ல, நாம போராடுவோம். அம்மா தாமினியோட இந்த விளையாட்ட
அவங்கள மாதிரியே நம்ம விளையாடுவோம். எப்படிமா? அப்பா, அம்மாவும் தாமினியும் என்ன தோக்கடிக்கிறதுக்காக இந்த வீட்டோட ரொம்ப பலகீனமான ரொம்ப அப்பாவியான ஒரு உறுப்பினரை தாக்கி இருக்காங்க. அதாவது நம்ம குஷியை தான் அவங்க தாக்கி இருக்காங்க. அதனால இப்போ நாமளும் இப்போ அவங்களோட பலவீனமான இடத்துல தான் தாக்கணும். அம்மா தாமினி 2 பேரும் சூழ்ச்சிக்காரங்க. சூழ்ச்சி பண்ணி அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கும். அதனால அவங்கள பலவீனமான ஆளு, அதாவது காவேரி பெரியம்மா, அவங்கள தாப்பா நம்ம முதல்ல தாக்கணும். ஆனா எப்படி? அப்பா, காவேரி பெரியம்மா தினமும் காலையில உடற்பயிற்சி பண்ண போவாங்க. நாளைக்கு காலையில அவங்க உடற்பயிற்சி பண்ண வெளியே போவாங்க. அப்ப நாம அவங்கள கடத்துறோம். அதுக்கப்புறம் தாமினியும் அம்மாவும் போட்ட எல்லா பிளானும் அவங்க வாயால வர வைப்போம். அவங்க பிளான் மொத்தத்தையும் பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நாம அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மொத்த குடும்பத்துக்கும் போட்டு காட்டலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? என்னமாச்சு? இந்த இடத்துல நின்னு யாரோ நம்ம பேசுறதுல ஒட்டு கேட்ட மாதிரி இருக்கு. இங்க யாருமே இல்லையே. சரி வாமா போலாம், வா. ரொம்ப தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால இந்த ராதா. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சியை தான் நான் கொடுத்துருக்கேன். பாவம். வாவ், நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அங்க உங்க புருஷனும் அந்த ராதாவும் சேர்ந்து 2 பேரும் எங்க அம்மாவை கடத்தி அவங்க கிட்ட உண்மையை வர வைக்க ட்ரை பண்றாங்க. என்ன? அவரும் ராதாவுமா? எப்படி? அப்படின்னா உங்க புருஷனுக்கு நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. காவிரி பெரியம்மா தினம் உடற்பயிற்சிக்கு வெளியே போவாங்க. நாளைக்கு காலையில அவங்க உடற்பயிற்சிக்கு வெளியே போகும்போது நாம அவங்கள கடத்திடலாம். அதுக்கப்புறம் தாமினி அம்மாவோட மொத்த பிளானையும் அவங்கள சொல்ல வச்சிடலாம். அது சரி, இவ்வளவுதான் விஷயமா? அவரை பார்த்து நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவரை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நீ என்ன பண்றன்னா, கபோர்ட்ல அந்த விஸ்வநாதனோட ஃபேவரட் பார் இருக்கு. அதுல இருந்து அந்த ஆளோட ஃபேவரட் ட்ரிங்கை எடுத்து வெளியில வை. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்க அம்மாக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்னடானா பார்ட்டி பண்ணலான்றீங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க. நான் போறேன் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு. அவங்க நாளைக்கு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஏன் பயப்படுற? கொஞ்சம் இரு. முதல்ல அமைதியா யோசி. அந்த மாதிரி எதுவுமே நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. அவசியம் இல்லையா? அந்த ராதா எங்க அம்மாவை கிட்னாப் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? ஓவரா பேசாத. உன்னை சாவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன் நான் தான். என்னாலதான் இன்னைக்கு மோகன் அடையறதுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியெல்லாம் யோசிச்சு எப்படியெல்லாம் பிளான் பண்ணி உன்னை இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை யோசிச்சுதான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். விஸ்வநாதனை நினைச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணிய நினைச்சோ நீ கவலைப்படாத. போ, ஷாம்பெயின் பாட்டில் எடுத்து வெளியில வை. ஐயோ போ. ஓகே மேம்.
அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? என்னையும் தாமினியையும் காட்டி கொடுக்கிற பிளான ராதா கூட சேர்ந்து போட்டுட்டு இப்பதான் வரீங்களா? இல்லையே. இல்லையா? உங்களுக்கு இந்த அளவுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா? கோபமா? அதுவும் உன் மேலையா? நீ அப்படி என்ன பண்ண? நான் என்ன பண்ணலன்னு தானே நீங்க கேட்கணும். இத்தனை வருஷம் மோகனுக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் நடிச்சிருக்கேன்ல. என்னுடைய சுயநலத்துக்காக தாமினிக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் நிறைய சூழ்ச்சி பண்ணிருக்கேன். ராதாவுக்கும் மோகனுக்கான உறவுல இப்ப பிரச்சனை வந்திருக்கே, அதுக்கு கூட நான் தானே காரணம். மொத்தத்துல உண்மைய சொல்லணும்னா இந்த வீட்ல என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்னே ஒண்ணுதான், காதம்பரி. என்ன காதம்பரி என்னென்னமோ சொல்ற? நான் உண்மையை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, விடுங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க விஷயத்தையும் எடுத்துக்கலாமே. உங்களோட முதல் மனைவி, அதான் மோகன பெத்த அம்மா, அவங்கள உடல் நல சரியில்லாத நிலையில அந்த ஆண்டவன் கிட்ட அனுப்பி வச்சதே நான் தானே. என்ன? என்னோட முதல் மனைவிய நீ கொன்னியா? நான் தான் என் 2 கையால அவங்கள கொண்டு நல்லபடியா மேல அனுப்பி வச்சேன். நீ என் மனைவிய கொன்னுட்டியா? மோகன் கிட்ட இருந்து அவனோட அம்மாவை பறிச்சிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதுதான் எனக்கும் வேணும். காதம்பரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ராதாவோட வாழ்க்கையை இப்ப நான் மொத்தமா அழிச்சிட்டேன். அடுத்து நான் தானே நீங்களா வந்து நிக்கிறீங்க. என்ன பண்ற காதம்பரி? காதம்பரி, நிறுத்து உன்னோட நாடகத்தை. என் நாடகமே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு விஸ்வநாதன். மோகன், மோகன், என்னங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன ஆடிக்காதீங்க. காதம்பரி, என்ன பண்ற காதம்பரி? இந்த முதல்ல பண்ணாத முதல்ல. என்ன விடுங்க காதம்பரி. ஐயோ வேண்டாம், என்ன கொன்னுடாதீங்க. என்ன விடுங்க. என்ன பண்ற? கீர்த்தி, ப்ளீஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? காதம்பரி, ஐயோ, நான் சொல்றத கேளு. அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அம்மாவை விடுங்க. மோகன், மோகன், அஜித், ராகுல், கீர்த்தி, சீக்கிரம் வாங்க. அப்பா குடிச்சிருக்காரு. அம்மாவை கொன்னுடுவார் போல இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் வாங்க. என்ன? என்னாச்சு? மோகன், சீக்கிரமா வா. அப்பா குடிச்சிருக்காரு போல. அம்மாவை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அம்மா செத்துருவாங்க போல இருக்கு. சீக்கிரமா வா. என்ன? அம்மா, காது, அம்மா, நீ நில்ல துளசி. இதுவும் நீயும் அம்மாவும் போட்ட புது நாடகம்னு எனக்கு தெரியும். என்ன டிராமா பண்ற நீ? ஐயோ ராதா, என்ன தேவையில்லாம क्वेश्चंस பண்ற? நான் இங்க இருந்தேன்னா அங்க ஆக்ஷனை மிஸ் பண்ணிடுவேல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ராதா. அண்ட் நாங்க என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்லாம் உனக்கு தெரியணும்னு ஆசையா இருக்குல்ல. சீக்கிரம் அங்க வந்து தெரிஞ்சுக்க. அப்படியே ஒரு ஆக்ஷன் பிலிமோட கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுது ராதா. ராதா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு மேல நான் எதையும் சொல்லி ஒரு சர்ப்ரைஸை கெடுக்க விரும்பல. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, 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 வா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. 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 அம்மா, 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 நல்லா இருக்கீங்கல்ல? என்ன பண்றீங்க மோனியா? அம்மா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கைய வைப்பீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல மோகன். அம்மா, அம்மா, இதெல்லாம் எப்படி ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியாது கீர்த்தி. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் இங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன்.
அப்ப உன்னோட அப்பா வந்து என்னை எழுப்பி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. என்ன என்ன? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உங்க அப்பா என்னோட என்னோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டாரு. அம்மா, அப்பா எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அவ பொய் சொல்றா மோகன், அந்த பொம்பளை பொய் சொல்றா. இதெல்லாம் அவளோட சூழ்ச்சி மோகன். இங்க நிக்கிறாளே இவ துளசியே கிடையாது, தாமினி. துளசியோட வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா மோகன். தாமினி, தாமினியா? மோகன் என்ன ஆமா மோகன், இவளும் காதம்பரியும் கூட்டு களவாணிக. அப்பா, ராதாவை அழிக்க திட்டம் போடுறாங்க. ராதா மட்டும் இல்ல, இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே இதோ இங்க நிக்கிறாளே இந்த காதம்பரி தான் காரணம். நான் எந்த தப்புமே பண்ணல மோகன். என்னால அப்படி பண்ணவும் முடியாது. இவதான் உங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கா. என்ன? வாழ்க்கை பூரா எந்த பொம்பளைய தாயா நினைச்சு பூஜை பண்ணியோ அந்த பொம்பளை உண்மையிலே ஒரு அரக்கி. யார தெய்வத்தோட இடத்துல நீ உட்கார வச்சியோ அவ உண்மையிலே ஒரு ராட்சசி. இவ உன் அம்மாவை கொலை பண்ண கொலைகாரி மோகன். அடக்கடவுளே, என்ன இந்த கிழவன் எல்லா உண்மையும் கக்கிட்டான். திரும்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சோ? இல்ல, இதுக்கப்புறம் என்னால ஜெயில போய் களியெல்லாம் திங்க முடியாது. கிழவன் சும்மாற. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. இல்ல, என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் வளர்றீங்க? குடி போதையில உங்க மூளை மொத்தமா மழுகி போயிடுச்சா? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா? நான் ஒன்னும் குடிக்கலாம் இல்ல மோகன், என்ன நம்பு. போய் சொல்லாதீங்க. அப்ப இந்த நாத்தம் எங்கிறது வருது? மோகன் நான் குடிக்கவே இல்ல மோகன், தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் சொல்றத கேளு, நம்பு. நான் போய் சொல்றேன்னு உனக்கு தோணுது இல்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? இப்ப கேளு, ராதாவை கேளு. ராதாவை கேளு, அவ எல்லா உண்மையும் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ராதா, மோகன் கிட்ட சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லு.